ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் இரட்சகராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஜீவாதிபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீதிபரராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா இடங்களிலேயும் எங்களை பலப்படுத்தி வழி நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அனுதினமும் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை பலப்படுத்துகிறவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் நீதிபரராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை தயவாய் நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை கைவிடாதிருக்கிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை அனுதினமும் நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் பரிசுத்தர். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதிசயங்களை செய்கிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அற்புதங்களை செய்கிற கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மகா இரக்கமும் தயவும் எங்கள் மேல் வைத்திருக்கிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். கிருபாசனபதியாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களை நடத்துகிற எங்கள் ராஜாவாகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் பரிசுத்தர். அதிசயமான காரியங்களை செய்ய எங்களை அழைத்த கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் மீது மகத்துவமானவராகிய கர்த்தர் பரிசுத்தர். மகிமையானவராகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அதிசயங்களை செய்கிற கர்த்தர் பரிசுத்தர். அற்புதங்களை எங்களுக்காய் செய்கிற கர்த்தர் பரிசுத்தர். மகத்துவமானவராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்களை நடத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களுடைய எல்லாவற்றிலும் போதுமானவராயிருந்து எங்களை கிருபையால் நடத்துகிற கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் பரிசுத்தர். எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகிமையே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகத்துவமே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை கிருபையாய் நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை தைரியப்படுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற ராஜரீக பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபாசனபதியாகிய கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஒரு நாளும் கைவிடாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மீட்டு ரட்சிக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஒருபோதும் விட்டு விலகாதவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே அன்போடு வணங்கி வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தினந்தோறும் சிந்தித்து வருகிறபடி இந்த காலை வேளையில கூட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் ஒரு பாத்திரத்தை குறித்து பார்த்தோம். அதாவது தத்தளிப்பின் பாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு கோபமூட்டி தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்து தேவனை அசட்டை பண்ணி அவர்கள் தங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை தேடி பாகால்களை தேடி கர்த்தரை விட்டு விலகும் போதெல்லாம் கர்த்தர் அவங்க கையில தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுக்கிறார். அதே சமயத்துல அவர்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கிற போது அதை நீக்கி போடுகிறார். இரண்டாவதாக, சில மனிதர்கள் நிமித்தமாய் பாடுகள் உபத்திரவங்கள் வந்து அந்த பாத்திரத்திலே குடிப்பவர்களையும் தேவன் அதை நீக்கி போட்டு நம்மை முதுகை வீதியாக, நம்முடைய முதுகை அவர்கள் நடக்கிற தெருவாக நினைத்து மிதித்து நடக்கிறவர்கள் கையிலே கொடுக்கிறார். இன்றைக்கு வேறொரு பாத்திரத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 116ஆம் சங்கீதம் 12வது வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற உபகாரங்கள் அநேகம். ஆனால் நிறைய பேர் இந்த உபகாரங்களை மறந்து போகிறார். நன்கு அறிதல் இல்லாதவர்களாக போகிறார். நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிற உபகாரமே
இயேசு கிறிஸ்து என்கின்ற உலக இரட்சகரை, பாவிகளை மீட்க வந்த உலக இரட்சகரை, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நம்மை தகுதி படைத்திருக்கிறதே ஒரு பெரிய உபகாரம். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லலாம். அவர் நமக்கு செய்த முதல் உபகாரம், குருடராயிருந்த நம்முடைய கண்களை திறந்து மெய்யான தெய்வத்தை அறிகிற அறிவை நம்முடைய அறிவிலே தந்து, நம்முடைய புத்தியிலே தந்து, நம்முடைய மனதிலே தந்து, அவரை தேடும்படியாக ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு புரிவதற்காக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். இந்த கேட்டகரியில தான் நாம் இருந்தோம். நம்முடைய வாயில துன்மார்க்கம் இருந்தது, நம்முடைய கண்களிலே துன்மார்க்கம் இருந்தது, நம்முடைய மனதிலே துர்மார்க்கம் இருந்தது, நம்முடைய சரீரத்திலே துன்மார்க்கம் இருந்தது. தேவனை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு, தேவன் யார் என்று அறியாதபடிக்கு அந்நியர்களாகவும் பரதேசிகளாகவும் அரதேசிகளாகவும் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் காணியாட்சிக்கு உட்படுத்தி அவரை அறிகிற அறிவை தந்து அவரை துதிக்கிற நாவை நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறாரே, இதுதான் ரட்சி. வேதம் அழகாய் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும், இந்த வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை, பாவ மன்னிப்பின் வார்த்தை, மீட்பின் வார்த்தை, பாவ விமுக்தியை உண்டு பண்ணுகிற கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் சமீபமாய் இருந்தது. நம்முடைய வாயிலும் அது இருக்கிறது, நம்முடைய இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே. இந்த வார்த்தை நாம் பிரசங்கங்களை கேட்டு அல்லது மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று நீ இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு உண்டாக வாயால அறிக்கை பண்ணப்படும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இதுதான் நமக்கு பெரிய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் கையிலே எடுத்து இரட்சகரை தொழுது கொள்ளுவது மிக 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 அவசியமான. சமீபத்தில் நான் ட்ரெயின்ல போகும்போது ஒரு பிரதரு ஒரு சிஸ்டர் 2 பேரும் பார்வை இழந்தவர்கள். அவர்களை தாம்பரத்திலே அவர்கள் ஏறினார்கள், கோடம்பாக்கத்திலே இறங்கினார்கள்.
அவங்கள கூப்பிட்டு நான் கேட்டேன், இப்படி டெய்லி இப்படி செய்றீங்களே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்க யாருக்கிட்டையும் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு நான் கேட்கல பாஸ்டர், நாங்க இயேசுவை மகிமைப்படுத்தி பாடுகிறோம். நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுவதற்கு எங்களுக்கு கண்கள் இல்லாமல் போகலாம், விழி இல்லாமல் போகலாம், ஆனால் காதுகள் எங்களுக்கு கேட்கிறது, எங்கள் வாயால் அவரை மகிமைப்படுத்த முடிகிறது. ஆகவே நாங்கள் செய்கிற ஒரே ஒரு ஊழியம் இதுதான் பாஸ்டர். அப்போ அவங்க சொல்றாங்க, சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டு என்று சொல்லுகிறபடி நாங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டு பாடிக்கொண்டு போகிறோம். என்ன ரொம்ப தொட்ட ஒரு பாடல் அவங்க பாடிக்கிட்டு வந்தது, தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவி மனுக்குலத்தோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவி மனுக்குலத்தோரே. பாருங்க, திருச்சபையோரேன்னு பாடுறாங்க, ஆனா அவங்க மனுக்குலத்தோரே. அப்போ கேட்கிற யாவருக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமம் இனிமையான நாமம் என்று அவர்கள் தங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கின இரட்சகருடைய நாமத்தை தொழுது கொண்டு ட்ரெயின்ல பிரயாணிக்கிறார்கள். அவர்கள் கையில ஒரு பக்கெட் போல சின்னதா வச்சிருக்கிறாங்க. கேட்கிறவங்க பார்க்கிறவங்க அந்த இதுல காசு போடுறாங்க. 2 ரூபாய் போடுறது இல்ல, 5 ரூபாய் 10 ரூபாய் தான் போடுறாங்க. இப்ப பாருங்க, அவங்களுடைய பிழை. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு பிள்ளைங்க இல்ல, நாங்க 2 பிள்ளைங்களை எடுத்து வளர்க்கிறோம். எங்கம்மா வச்சு வளர்க்குறீங்க? நாங்க ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து, இலவசமான ஹாஸ்டல்ல இல்ல, பணம் கட்டி அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஒரு பிள்ளை 8ஆம் வகுப்பு படிக்கிறாள், ஒரு பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கிறாள். இந்த 2 பிள்ளைகளையும் அவங்களுடைய தாய் தவறான வழியில பெற்றெடுத்து உட்கார்ந்து கொண்டிருந்த எங்க கையில போட்டுட்டு போயிட்டாங்க. அதே போலவே இன்னொரு பிள்ளையை யாரோ ஒருவர் கொண்டு வந்து கொடுத்து இந்த பிள்ளைய வளர்த்துக்குங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைய வரைக்கும் அவங்க யாரு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த பிள்ளைகள் இருவருக்கும் நாங்க தான் தாய் தகப்பனா இருக்கோம். அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நன்றாய் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி யாரும் எங்களை கேட்டதில்லை, நீங்க கேட்கறதுனாலே சொல்றோம். பிறகு நாங்க ஒரு வாடகை வீட்டிலே தான் இருக்கிறோம். அந்த வாடகை வீட்டுக்கு நாங்கள் வாடகை செலுத்துகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவர்கள் வைத்துக்கொண்டு, எங்களுக்கு கண் இல்ல, எங்களுக்கு பசிக்கு சோறு இல்ல, அம்மா ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்கன்னு அவங்க கேட்கல. ஏசப்பா பாட்டை பாடுறாங்க, கேட்கிறவங்க அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. நான் பேசிட்டு அவங்க கையில ஒரு 500 ரூபாய் தாள் எடுத்து கொடுத்து, இதை உங்க பிள்ளைங்களுக்கு செலவுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போகும்போதெல்லாம் எனக்கு தென்பட்டால் அவளோட பேசுவேன், என்னால் இயன்றதை செய்வேன். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு
ரட்சகரை ட்ரெயின்ல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் போகிற இடத்துல அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு 5 முட்டை 50 இருந்தாலும் அதிகாலையில எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவதற்கு ரொம்ப சங்கடப்படுறோம். பைபிள் படிக்க சங்கடப்படுறோம். அவங்க பையில கையை விட்டு எடுத்து காட்டினாங்க. ஒரு புக் இருந்தது, அதுதான் பிரில் பைபிள், கையில தொட்டு படிக்கிற பைபிள். அவங்க சொல்றாங்க, நாங்க இதுவரைக்கும் 100 முறைக்கு மேல இந்த பைபிளை படிச்சுட்டோம்னு சொல்றாங்க. விழி இழந்தவர்கள், லிசன் மீ ஈச் அண்ட் எவ்ரிவன், பார்வை இல்லாதவர்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு 2 ஹெட்லைட் கொடுத்துக்கிறார். சூப்பரா இருக்குது, நல்லா குண்டு குண்டா இருக்குது, எவ்வளவு தூரத்திலையும் போய் பார்க்க முடியுது. பைபிளும் நம்ம கையில இருக்குது. எத்தனை பேர் படிக்கிறோம்? வருஷத்துக்கு ஒரு முறையாவது பைபிள் படிக்கிறோமா? ஆனா நம்முடைய கவலை எல்லாம், நம்முடைய துக்கம் எல்லாம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், இதுதான் நம்முடைய ஏக்கமாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ற விசுவாசிகளுடைய பிழைப்பு எதுக்காக என்றால், அந்த ஜான் வயிறுன்னு சொல்றாங்களே, அதுக்காக தான் இன்னைக்கு ஓடுறாங்க, பண்றாங்க. ஆனால் கர்த்தர் தங்களை ரட்சித்த விதத்தை மறந்து போகிறார். நிறைய விசுவாசிகள் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற வீடுங்களோட ராசியா இருக்கிறது இல்லை. வேலை செய்யற இடத்திலேயும் யார்கிட்டையும் சமாதானமா இருக்கிறது இல்லை. ஆனா இந்த விழி இழந்த இருவரும் கர்த்தரை கனம் பண்ணி மகிமைப்படுத்தி பாடி ஆண்டவரை தொழுது கொள்றாங்க. இன்னொரு முறை நான் போய்கொண்டிருக்கும் போது என் கம்பார்ட்மெண்ட்ல வந்தப்ப அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. அருமையான பாட்டு. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்த்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இந்த பாட்டு எப்படிங்க ஜனங்களை தொடாது இருக்கும்? பாட தெரிஞ்சவங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க, பைபிள் வாசிக்க தெரிஞ்சவங்க, இவங்க கிட்ட நம்ம கத்துக்கணும். அப்ப கூட நமக்கு கொஞ்சம் கூட உணர்வே இருக்காது. ஆண்டவரை பாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் நம்முடைய வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகள் வர்றதே கிடையாது. சங்கீதக்காரன் சொல்றார், அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகள். இப்படி இவங்கதான் இப்படின்னா, ஒரு நாள் ஒரு சகோதரிய பார்த்தேன், திருநங்கை. அவங்க
அந்த திருநங்கை 2 பேரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்யறாங்க, டிராக்ஸ் கொடுக்கறாங்க. அங்கிருந்து போலீஸ்காரர் அவங்கள மிரட்டுறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, இவங்க எங்களை கொண்டு போய் உள்ள வச்சிருங்க சார், நாங்க எங்க இருந்தாலும் இதுதான் செய்வோம், நாங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தோம், திருடிக்கிட்டு இருந்தோம், நாங்க செக்ஸுவலா அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், மனமோன போக்குல தாறுமாறா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இயேசு எங்களை ரட்சித்து எங்கள் பாவத்தை மன்னித்தார், அவரை ஏற்றுக்கொண்டோம். இப்ப நாங்க பணத்துக்காக வாழல சார், எங்க ரட்சித்த இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க லக்ஸரியா இல்ல, ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறோம், இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யறோம். இந்த மாதிரி ஐயா மாதிரி ஆளுங்க எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க, அதை வச்சு நாங்க அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா எங்க வயிறு ரொம்பிடும். இதை நாங்க ஒவ்வொரு ஏரியாவில போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சார். எங்களை தடை பண்றீங்க, எங்களை தடை பண்ணீங்கன்னா உங்க பொல்ல குட்டிகளுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, தயவு செய்து எங்களை தடை பண்ணாதீங்கன்னு உடனே அந்த போலீஸ்கார் கையெடுத்து கும்பிட்டு, அம்மா நீங்க செய்யுங்க அப்படின்னு அவங்க கையில காசு கொடுத்து, இன்னைக்காவது ஒரு நல்ல சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிடுங்கன்னு காசு கொடுத்துட்டு போனார். அவங்க எங்கேயும் யாரை பார்த்தாலும் அச்சப்படுறது இல்ல, டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகரை தொழுது கொள்ளுவதற்கு அடையாளம். குண்ட செட்டுல குதிரை ஓட்டிக்கிட்டு வெந்ததை தின்னிட்டு விதி வந்தா செத்துலான்றது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வதால. இன்னைக்கு நிறைய சோழமா பாடுறது, அப்படியே ஸ்டேஜில் பாடுறது, எத்தனை இசை வாசிக்கிறவன் சர்ச்சிலையும் வாசிக்கிறான், டாஸ்மாக் கடையில போய் நின்று டாஸ்மார்க்க வாசிக்கிறான். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகரை உண்மையாய் தொழுது கொள்றவங்க யாருங்க இருக்கிறாங்க? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்க. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி, சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 பேர் உனக்கு இருந்தாங்க, இப்போது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய். பாருங்க, 5 புருஷர்கள் தன்னுடைய சரீரத்தை 5 புருஷர்களுக்கு அபியூஸ் பண்ணி இருக்கிறார். இப்ப 6வது ஆளுக்கும் மனைவியாக தன் சரீரத்தை அபியூஸ் பண்ணி இருக்கிறார். ஆனா இங்க நடக்கிறது என்ன? அதற்கு இயேசு எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 பேர் உனக்கு இருந்தாங்க, இப்போது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், இந்த எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டுமே
என்று சொல்லுகிறார்களே என்றார்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அன்பானவர்களே, இப்படிதான் ஒரு நாள் ஒரு சாமியாரை பார்த்து, காவி உடை அணிந்திருந்த சாமியாரை பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவரும் பேசினாரு. அவருக்கு ஒரு காப்பி வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு காப்பி குடிச்சேன். ரெண்டு பேரும் குடிச்சுக்கிட்டே பேசுறோம். ஐயா, இதெல்லாம் செய்யறீங்களே, நீங்க இறந்துட்டா எங்க போவீங்க? நீங்க யார பூஜிக்கிறீங்க, யார தொழுது கொள்றீங்கன்னு கேட்டேன். அவரு ஒரு காரியத்தை சொன்னார். அவருக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு சிவவாக்கியாருன்னு தெரியுமா? பட்டினத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? அப்ப அவர் நெத்தியில விபூதி போட்டிருந்தார். நீற்றை புனைந்தென்ன, நீராட போயென்ன. நீ திருநீறு பூசினாலும், நீ நதியில குளித்தாலும் நீராட போயென்ன, நீற்றை புனைந்தென்ன, நீராட போயென்ன, மாற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் நீ என்ன கண்டாய்? கவனிங்க, ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் நீ என்ன கண்டாய்? ஆற்றில் விழுந்து துறை அறியாமல் அலைகின்றாயே அப்படின்னு சொன்னேன். புரியல என்ன? நான் சொன்னேன், நல்லா திருநீறு பூசி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உத்தராட்ச கொட்டைகள்லாம் போட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பக்திய நான் கனம் பண்றேன் ஐயா. ஆனா இது பூசினாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. நீங்க மந்திரம் படிக்கிறீங்க சொல்றீங்களே, அதனாலையும் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப எப்படிங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியில அவதரித்து, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில தன் ஜீவனை மரணத்திலே ஊற்றி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அதோ நீங்க எதிரில பாக்குறீங்களே, மேல ஒரு சிலுவை, நீட்டா ஒரு மரம், நெடுக்க ஒரு மரம், அதுல தொங்கினாரு அவரு. ஆமா ஆமா, எம்பரான் இயேசுன்னார். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் அவருக்கு சொன்னேன், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றிய முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்ட கல்லு பேசுமா? நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோன்னு சொன்னேன். புரியல. மனுஷன் நட்டு இருக்கிற இந்த கல்ல தெய்வமா வணங்குறீங்க. உங்க நம்பிக்கைய நான் கனம் பண்றேன், உங்க நம்பிக்கைய மதிக்கிறேன். இது பேசுமான்னு கேட்டேன். பேசாது. இது தொடுமா? தொடாது. இது நடக்குமா? நடக்காது. இத நீ மந்திரம் ஓதி பூ போட்டு என்ன பண்ணாலும் அது பேசாதுங்க. பேசுகிற ஒருவர் நாதன். நாதன் என்றால் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவைகள் இல்லாதவர் நாதன். அவர் உனக்குள்ள இருக்கிறார். அப்படியா? ஆமா, எல்லாருக்குள்ள இருக்கிறார். அது நிறைய பேருக்கு தெரியல. 5 குருடர்கள் யானைய தடவர மாதிரி தடவிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், உனக்குள்ள நாதன் இருக்கிறார். அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். மேல மூச்சு நல்லா இழுங்கன்னு அப்படின்னா என்ன சொல்றதுன்னு கேட்டேன். ஏன்ற சத்தம் வருது. வெளியே விடுன்னு சோழ சத்தம் வருது. 2ம் சேர்த்து சொல்லுன்னு இயேசுன்னார். அப்ப நாதன் உள்ள இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார்.
நீ யாசம் கேட்கும் போது நாதன் உள்ளே இருக்கிறார், மந்திரம் படிக்கும் போது நாதன் உள்ளே இருக்கிறார். ஏற்றி கிடக்கு 7 கோடி மந்திரத்தில இல்லையா? உன் மனசு இயேசுவுக்கு தேவை அப்படின்னு நீதிமொழிகளை ஒரு வசனத்தை எடுத்து காட்டினேன். மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் அப்படின்னு எடுத்து காட்டினேன். உடனே அதே இடத்துல முழங்கால் படியிட்டார். நான் சொன்ன ஜபத்தை செய்தார், மனம் திரும்பினார். பிரியமானவர்களே, அவர் இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகருடைய நாமத்தை தொழுது கொள்ளலாம். தொழுது கொள்றதுன்னா என்ன? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளலாம். நம்முடைய ஆவியில உண்மை இருக்கணும், வாழ்க்கையில உண்மை இருக்கணும், குடும்பத்துல உண்மை இருக்கணும், போகிற இடத்துல எல்லாம் உண்மை இருக்கணும், வேலை செய்யற இடத்துல உண்மை இருக்கணும். இந்த உண்மையோடு ஆண்டவரை நீ தொழுது கொண்டால் அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆளுக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடக்கூடாது. உனக்குள்ள இருக்கிறது ரட்சகர், உன்னையும் என்னையும் ரட்சித்தார் ஆண்டவராகிய இயேசு. புறஜாதிகள் நடுவில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சகரை தொழுது கொள்வது. சொந்தங்களுக்கு ஏற்ற மாதிரி, பந்தங்களுக்கு ஏற்ற மாதிரி போறது வாழ்க்கை இல்ல. நீ ஆராதிக்கிற தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். சகலத்தையும் படைத்து மனுஷனை சித்து அவன் ஆசையில ஜீவ சுவாசத்தை கொடுத்து பாவம் செய்த மக்களுக்காக, சகல ஜாதியான மனுஷருக்காக ஒரே ரத்தத்தை சிந்தின இயேசு. இவரைதான் நீ தொழுது கொள்ள. புறஜாதிகளுக்கு முன்பாக வெட்கப்படாம தொழுது கொள்ள. எங்கேயும் எல்லா இடத்திலேயும் மெய்யான தெய்வம் இயேசு என்று தைரியமாய் சொல்லுகிற இருதயம் உனக்கு வர வேண்டும். எங்க சொந்தக்காரர் என்ன நினைச்சுக்குவாங்க, மற்றவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? ஏங்க, நீங்களும் நானும் சிக்காய் படுத்துட்டா எந்த சொந்தமும் கிட்ட வரமாட்டாங்க. நீயும் நானும் பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து ஒரு குடிசை வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க. உங்க கூட வந்து சாப்பிட்டவங்க, உங்க கூட இருந்தவங்க, உனக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டவங்க, உன் பணத்தை வாங்கி ஏமாத்தினவங்க யாரும் கிட்ட வரவே மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தெருவுல டீ கடையில பார்த்து ஒரு பிஸ்கெட் போட்ட அந்த நாய், நீ 10 மாசம் கழிச்சு வந்தாலும் உன்னை பார்த்தவனே வாலாட்டம். அந்த விசுவாசம் கூட மனுஷருக்கு இல்ல. அந்த சொந்த பந்தத்துக்கு முன்னால நீ ஏற்றுக்கொண்ட ரட்சிப்ப, நீ ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை, நீ ஏற்றுக்கொண்ட அபிஷேகத்தை கனம் பண்ணுவதற்கு அச்சப்பட்டு மறுதளிச்சு என்ன உன்ன மாதிரி என்ன மாதிரி பொல்லாத பால் யாருமே இருக்க முடியாது. அது எப்படின்னா, கழுவப்பட்ட பன்றி சேற்றில விழுகிறதற்கு சமானம். கக்கினது தான் தின்னதை கக்கிட்டு திரும்ப தின்னது பாருங்க, நாய்க்கு சமானம். உங்களை யாரையும் நான் நாயின்னு சொல்ல வரல, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம மறந்தளிச்சுட்டு போன ஆண்டவர் துக்கப்படுவார். தைரியமா நிக்கணும். ஆமா, எங்க அப்பா இறந்துட்டப்ப என்னதான் கொள்ளை வைக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானசானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எல்லாத்துக்கும் மேல பெரிய வேலை செய்கிறேன், அதை நான் செய்யக்கூடாது. அவங்க பையன் ஒருத்தர், இன்னொரு பையன் இருக்கிறார், அவரை கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவனை கூப்பிட்டு கொல்லி வச்சாங்க. நிக்கணுங்க. அதாங்க ரட்சகரை தொழுது கொள்றது. அவர் செய்த உபகாரங்களுக்காக மனுஷருக்கு முன்னால தைரியமா நிக்கணும். எல்லத்தூர் என்ற கிராமத்துல அடிச்சாங்க. அந்த கிராமத்துல நின்று சுவிசேஷ அறிவிச்சேன். இன்னைக்கு பல குடும்பங்கள் அங்க வந்து கிறிஸ்துவ அறுவடை ஆலயத்துல தேவனை தொழுது கொள்றாங்க. தென்னன் கண்டையில் அடிச்சாங்க, ரத்தம் ஊத்திக்கிட்டே இருந்தது, விடல, சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அந்த இடத்துல சபை இருக்குது.
நம்ம இரட்சகரை தொழுது கொள்ளணும். ஆகவேதான் இந்த சமாரியா ஸ்திரீ பாருங்க, இயேசு சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றான். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற மேசியா நான் தான் என்றார். என்ன நடக்குது பாருங்க. அத்தருணத்தில் அவருடைய 28வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ கிறிஸ்துதானோ. ஊரே வந்துடுச்சு. யாருங்க? உலகத்தாலே ஜனங்களாலே நடத்த கட்டவள் என்று பேசப்பட்ட 5 புருஷருக்கு மனைவியா இருந்தவ, 6வது ஆளுக்கு வைப்பாட்டியா இருந்தவ இப்ப இயேசுவை அறிவிக்கிறாள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். எத்தனை பேர் இன்னைக்கு உங்க ரட்சிப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கிணத்துல தண்ணி தேங்கி கிடந்தா நாத்தம், துர்நாற்றம் அடிக்கும். செத்த போனா நாத்தம் அடிக்கும், எலி செத்த நாத்தம் அடிக்கும். அதே தண்ணியை இறைச்சி பாருங்க, புது ஊற்று உண்டாகும். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அவர் செய்த உபகாரங்களுக்காக இயேசுவை அறிவிக்க வேண்டும். நிறைய பேரு புருஷன்கிட்ட அடி வாங்குறாங்கல்ல, நிறைய பேர் மனைவி கிட்ட அடி வாங்குறாங்கல்ல, இயேசு கிட்ட அடி வாங்க, இயேசுக்காக அடி வாங்கிய தெருவில் இயேசுக்காக உதவாங்க, இயேசு அறிவி, தைரியமா வா. உனக்கு உதவாங்கன்னு தோணுதா? என் கூட கிராமத்துக்கு போலாம், தெருவில் நிக்கலாம், நீ பாரு, நான் ஆடுறேன், தள்ள சொம்பிச்சு ஆடுறேன், சுவிசேஷம் அறிவிக்கலாம். அடிக்கிட்டான், அடி வாங்கு, கர்த்தர் அற்புதம் செய்வார், அவர் அதிசயம் செய்வார். அன்பானவர்களே, இனி வருகிற காலம் கொடிய காலம். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற உபகாரங்களுக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து இரட்சகரை தொழுது கொள்ள நம்மை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தைரியமாய் மக்களுக்கு முன்னாடி நில்லுங்க, பங்கு பங்காளிக்கு முன்னாடி நில்லுங்க, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நில்லுங்க. உன்னை ஏத்துக்கிட்டும் ஏத்துக்காம போட்டோம். என்ன கூட எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பச்சை தண்ணி கூட கொடுக்கலீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு கூப்பிட்டு ஏத்துக்கிறாங்க, வீட்டுல தங்க சொல்றாங்க, ஒரு ராத்திரி தங்குங்கன்றாங்க. நமக்கு நேரம் இல்லை. நான் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு தங்குறதா எனக்கு நேரம்? இயேசுவை அறிவிக்கிறதா எனக்கு நேரம்? இயேசுவுக்காக வாழ்வதுதான் எனக்கு நேரம். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதுதான் எனக்கு நேரம். ஆகவே உன் நாட்களை வீணாக்காதே, உன் ஆயுசை வீணாக்காதே, உன் ரட்சிப்பை வீணாக்காதே, உன் நாட்களை வீணாக்காதே. உன் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரட்சகருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது கர்த்தர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்றபடி அவர் உயர்த்துவார். நீ பார்க்கிறவங்களுக்கு சின்னவனா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள 1000 வச்சிருக்கிறார். நீ சிறியவனா இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள பெரிய காரியங்களை வைச்சிருக்கிறார். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இன்னைக்கு என்ன கேளுங்க, தைரியமா சொல்லுவேன். எனக்கு பங்கும் பங்காளி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், உறவு எல்லாமே என் விசுவாசிங்க தான், என் மக்கள் தான், என் சொந்தம் எல்லாமே அவங்கதான், அவங்கதான், வேற யாரும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீட்டுல யாராவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை டைம்ல இறந்துட்டாங்கன்னா போக மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு கர்த்தர் முக்கியம். சத்தவனை சத்தம் அடக்கமானட்டும், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி விசுவாசத்துக்காக நிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இரட்சகருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். தனிப்பட்ட ஜபம் இல்லாம, தனிப்பட்ட வேத வாசிப்பு இல்லாம நீ சாட்சியாய் வாழ முடியாது. கூட்டு ஜபம் இல்லாம
உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சேர்ந்து வந்து ஜெபிக்கிற சபை ஜபம் இல்லாம நீ சமுதாயத்தில ஒரு நல்ல நிலையில வர முடியாது. ஆகவே இரட்சகருடைய நாமத்தை தொழுது கொள்ள அர்ப்பணி, ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்து பைபிள் அழகா சொல்லுது. கடைசியா வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆண்டிக்கொள்ளிட்டு கொள்ளுங்க, கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வதற்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ரட்சகனுடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு செத்த கிரியைகளான உங்க மனசாட்சியை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளவு நிச்சயம் அல்லவா? இந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார், ஊழியம் செய்ய கிருபை கொடுத்திருக்கிறார். தைரியமாயிட்டு ஊழியம் செய்கிறேன், பயப்பட மாட்டேன். கண்ணன் தொண்டமா வெட்டினால ரத்த சாட்சியா மாறிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறீங்க. தன் ஜீவனை இழக்க, தன் ஜீவனை ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிறவன் தன் ஜீவனை இழந்து போவான். ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.